சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. யுரேனியம் அப்படின்றது வந்து ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல். இல்லை ஒரு பாதகமான குணம்னு சொல்லலாம் யுரேனியம்க்கு இருக்கு. யுரேனியம் என்ன பண்ணும் அப்படின்னா கதிர்வீச்சுகளை வெளியிடும். ஸோ யுரேனியம் வந்து நேரடியாக நம்ம எக்ஸ்போஸ் ஆனோம் அப்படின்னா நமக்கு வந்து கேன்சர் மாதிரியான பல்வேறு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது யுரேனியத்துக்கு மட்டும்தான் இருக்கா அப்படின்னா கிடையாது. யுரேனியம் மாதிரியே புளூட்டோனியம், அதே மாதிரி தோரியம், இப்படி நிறைய ரேடியோ ஆக்டிவ் மெட்டல்ஸ்லாம் இருக்கு. ஆனால் அதில் அதிகம் பயன்படுத்தப்படுறது வந்து யுரேனியம் தான். யுரேனியம் மாதிரியே இப்போ இந்த மற்ற மெட்டல்ஸ்லாம் இருக்கு, தோரியம் இருக்கு, புளுட்டோனியம் இருக்கு, இதெல்லாம் வந்து பயன்படுத்த முடியாதா? இதெல்லாம் வந்து அணு ஆயுதமாக மாற்ற முடியாதா அப்படின்னா அதுக்கு வந்து அந்த அளவுக்கு வீரியம் கிடையாது. இது வந்து கிட்டத்தட்ட 160 நியூக்ளியர் மிசைல்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உண்மையான நம்பர்ஸ் வந்து எப்பவுமே வெளியே சொல்ல மாட்டாங்க. காரணம் என்ன, அது ரொம்ப சென்சிட்டிவான டேட்டா அப்படின்றதுனால அன்னைக்கு உலக நாடுகள் வந்து பெரிய நெருக்கடி கொடுத்தாங்க, இந்தியா அதை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அதை மீறி இந்தியா வந்து அன்னைக்கு அதை பண்ணிட்டாங்க. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. 1789 ஜெர்மனியை சேர்ந்த ஒரு வேதியியல் நிபுணர் மார்டின் ஹென்ரிச் கிளாப்ராத் அப்படின்ற ஒருத்தர் கண்டுபிடிச்ச ஒரு பொருள்னால தான் இன்னைக்கு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவில் சண்டை வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னவங்களால நம்ப முடியுதா? அந்த பொருள் வேற எதுவும் கிடையாது, யுரேனியம். யுரேனியம் அப்படின்றது வந்து ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய மெட்டல்ஸ் நம்ம பயன்படுத்துவோம். அலுமினியம், இரும்பு, இந்த மாதிரி நிறைய நம்ம பயன்படுத்துவோம்ல. இதிலெல்லாம் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு இல்லை ஒரு பாதகமான குணம்னு சொல்லலாம் யுரேனியம்க்கு இருக்கு. யுரேனியம் என்ன பண்ணும் அப்படின்னா கதிர்வீச்சுகளை வெளியிடும். ஸோ யுரேனியம் வந்து நேரடியாக நம்ம எக்ஸ்போஸ் ஆனோம் அப்படின்னா நமக்கு வந்து கேன்சர் மாதிரியான பல்வேறு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது யுரேனியத்துக்கு மட்டும்தான் இருக்கா அப்படின்னா கிடையாது. யுரேனியம் மாதிரியே புளூட்டோனியம், அதே மாதிரி தோரியம், இப்படி நிறைய ரேடியோ ஆக்டிவ் மெட்டல்ஸ்லாம் இருக்குது. ஆனால் அதில் அதிகம் பயன்படுத்தப்படுறது வந்து யுரேனியம் தான். இந்த யுரேனியத்தை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை ஒன்று இருக்குங்க. முதல்ல யுரேனியத்தை வந்து இந்த பவர் பிளான்ட்டுக்காக யூஸ் பண்ணாங்களா இல்லை போர்க்களத்தில் வந்து குண்டு வீசுறதுக்கு யூஸ் பண்ணாங்களா அப்படின்னா போர்க்களத்தில் குண்டு வீசுறது தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 1939 இது வந்து பயன்பாட்டுக்கு வர ஆரம்பிக்குது. யுரேனியத்தை யூஸ் பண்ணி நியூக்ளியர் தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. 1945 ஃபஸ்ட்டு யூஎஸ்ஏல என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ மெக்சிகோ அப்படின்ற இடத்துல டெஸ்ட் பண்ணிடுறாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. நல்லா இது வெடிச்சுது அப்படின்னா ஒரு பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருது. அந்த வருஷமே 1945 ஹிரோஷிமா நாகசாக்கி நம்ம படிச்சிருப்போம், ஜப்பானில் இருக்குது. அந்த இடத்துல இந்த மாதிரி 2 குண்டு வந்து வீசப்படுது நியூக்ளியர். அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா ஜப்பானில் மிகப்பெரிய பேரழிவு நிகழுது. அந்த பேரழிவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வேர்ல்டு வார் 2 அதை அதிகப்படியாக பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நாடுகள்லாம் கொஞ்சம் அச்சப்படுறாங்க. ஒருவேளை அதை வீசணும் அப்படின்னா நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டு மேலே போட்டோம்னா நமக்கும் பெரிய பாதிப்பு வருமோ, ஜப்பானுக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்குன்னா அப்போ நம்மளாம் எங்கே என்ன ஆகும் அப்படின்ற பயம் வருது. அந்த பயம் தான் பல்வேறு நாடுகள் வந்து ஒரு கூட்டமைப்பாக சேர்ந்து இனி இதை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது, இனிமே வந்து போரில் ரொம்ப கடைசி கட்டத்தில் தான் இந்த அணு ஆயுதத்தெல்லாம் வச்சுக்கணும், எடுத்த உடனே இந்த அணு ஆயுதத்தை வீசக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறது காரணமாக இருக்குது. 1954 தான் இந்த யுரேனியத்தை பயன்படுத்தி இனிமே ஆயுதங்கள் செய்யாம பவர் ப்ரொடக்ஷனுக்கு ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம அந்த அணு உலையிலிருந்து மின்சாரம் எடுக்கிறதெல்லாம் பார்க்குறோம்ல, அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் வருது. அதனால முதல்ல இதை பயன்படுத்தினதே வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணு ஆயுதம் உற்பத்தி பண்றது தான். சரி, இதுல சிக்கல் எங்க வருது அப்படின்னா இந்த யுரேனியம் நேரடியாக பூமியிலிருந்து கிடைக்கும் பொழுது அது அணு ஆயுதத்தில் பயன்படுத்துற அளவுக்கு அது சுத்தமானதா இருக்காது. அதை பியூரிஃபை பண்ணணும். அதுக்கு பேர் வந்து என்ரிச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ரிச் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது வந்து வெப்பன்ஸ் கிரேட் யுரேனியமா மாறும். யுரேனியம் 235 அப்படின்றதா வெப்பன்ஸ் கிரேட் யுரேனியம். ஸோ அதை பயன்படுத்தும் பொழுது தான் அந்த நியூக்ளியர் வார் அதெல்லாம் வந்து செய்ய முடியும். இப்போ போயிட்டு இருக்க அந்த இஸ்ரேல் ஈரான் சண்டையும் அதுதான். ஈரான் வந்து யுரேனியத்தை என்ரிச் பண்றாங்க, வெப்பன்ஸ் கிரேட்ல அதை கொண்டு வரதுக்கு பார்க்குறாங்க அப்படின்னு வந்து பிரச்சனை பண்றாங்க. இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அப்படின்னு ஒன்று இருக்குங்க. இந்த ஏஜென்சி தான் பல்வேறு நாடுகளை வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மானிட்டர் பண்ணுவாங்க அப்படின்னா வெப்பன்ஸ் கிரேடுக்கு, அதாவது போர் உபகரணங்களில் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு யுரேனியத்தை யாரும் சுத்திகரிக்க கூடாது, யுரேனியத்தை யாரும் வந்து செறிவூட்டக்கூடாது, செறிவுபடுத்தக்கூடாது அப்படின்றதுல வந்து ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அப்போ யுரேனியத்தை எதுக்கு பயன்படுத்தலாம், எதுக்கு அவங்க அனுமதிப்பாங்கன்னா பவர் ப்ரொடக்ஷன் மாதிரி பீஸ்ஃபுல்லான வேலைகளுக்கு மட்டும்தான் அவங்க வந்து அனுமதிப்பாங்க. அதே மாதிரி என்பிடின்னு ஒன்று இருக்கு, நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லி. இது ரெண்டும் தான் வந்து பல்வேறு நாடுகள் வந்து இந்த யுரேனியம் மாதிரியான மெட்டல்ஸை யூஸ் பண்ணி வார் ஹெட்ஸ், அதாவது இந்த அணு ஆயுதங்கள் தயாரிக்கிறத வந்து தடுத்து வச்சிருக்கு. சரி, இந்த என்பிடியில் ஏதாவது சிக்கல் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கல் இருக்கு. இந்த என்பிடி வந்து ஒரு 5 நாட்டை மட்டும்தான் இந்த அணு ஆயுதங்கள் வச்சுக்கிறதுக்கு அனுமதிக்கிறாங்க. யுஎஸ்ஏ, யூகே, பிரான்ஸ், ரஷ்யா, சைனா, இந்த 5 நாடுகள் மட்டும் தான் இந்த அணு ஆயுதங்கள் வச்சுக்கலாம் அப்படின்றது வந்து இந்த என்பிடியினுடைய கணக்கு. ஏன்னா இந்த என்பிடி ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து வெப்பன்ஸ் கிரேடுக்கு யுரேனியத்தை வந்து சுத்திகரித்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து அவங்கள இது கண்டுக்கல. ஆனால் மற்ற நாடுகளுக்கு இது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. என்பிடி வந்து எங்களை அனுமதிக்க மாட்டுது அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்ச். இந்த சேலஞ்ச் நம்ம நாட்டுக்கு இருக்கா அப்படின்னா நம்ம நாட்டுக்கு இந்த சேலஞ்ச் இருக்குது. என்ன பண்ணோம், நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணோம். இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 160 நியூக்ளியர்
வந்து நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உண்மையான நம்பர்ஸ் வந்து எப்பவுமே வெளியே சொல்ல மாட்டாங்க. காரணம் என்ன, அது ரொம்ப சென்சிட்டிவான டேட்டா அப்படின்றதுனால. பட் எப்படி இந்தியா அதை சாத்தியப்படுத்துச்சுன்னா, அதுக்கு வந்து 2 டெஸ்ட் வந்து இந்தியா எடுத்தது. 1974 வந்து முதல் டெஸ்ட் எடுத்தாங்க. ஸ்மைலிங் புத்தா அப்படின்ற ஒரு நியூக்ளியர் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. 1974 வந்து ஒரு டெஸ்ட் எடுத்தாங்க. ஸ்மைலிங் புத்தா அப்படின்ற ஒரு அணு ஆயுதத்தை வந்து இந்தியா டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய பொக்ரான் டெசர்ட்ல வச்சு அதை டெஸ்ட் பண்றாங்க. அதனால அது பேர் பொக்ரான் வெடிகுண்டு அப்படின்லாம் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பொக்ரானை வந்து டெஸ்ட் பண்றாங்க. அதுவும் ரொம்ப சாதாரணமாலாம் இல்லை. அன்னைக்கு உலக நாடுகள் வந்து பெரிய நெருக்கடி கொடுத்தாங்க, இந்தியா அதை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அதை மீறி இந்தியா வந்து அன்னைக்கு அதை பண்ணிட்டாங்க. 2வது டெஸ்ட் தான் ரொம்ப கிரிட்டிக்கலானது. 1998 எடுக்கிறாங்க. பொக்ரான் 2 அப்படின்றதுக்கு பேரு. அந்த டெஸ்ட்டுக்கு அப்புறம் இந்தியா நியூக்ளியர் ஸ்டேட்டா மாறிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்தியா கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கு, அவங்க வந்து நியூக்ளியர் கிரேட் யுரேனியம் வச்சிருக்காங்க, அதாவது கிரேட் யுரேனியம் வச்சிருக்காங்க அப்படின்றது உலக நாடுகளுக்கு தெரிய வருது. சரி, இப்போ NPT அனுமதிக்காம இந்தியா எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா டிஃபாக்டோ அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. டிஃபாக்டோனா என்னன்னா, இருக்கு தெரியும், ஆனால் அது அனுமதிக்கப்படவும் இல்லை, இல்லீகலும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு கணக்கு. இந்தியா கிட்ட வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குன்றது தெரியும், அது NPTயால் அனுமதிக்கப்பட்டதும் கிடையாது, NPT வந்து எதிர்க்கவும் இல்லை. நம்ம அதை யூஸ் பண்ணாத வரைக்கும் நமக்கு பெரிய பிரச்சனை இல்லை, இன்டர்நேஷனலாக எந்த ஒரு அழுத்தமும் வராது. இப்படி தான் இந்தியா அதை வச்சிருக்கிறாங்க. சரி, யுரேனியம் மாதிரியே இப்போ இந்த மற்ற மெட்டல்ஸ்லாம் இருக்கு, தோரியம் இருக்கு, புளுட்டோனியம் இருக்கு, இதெல்லாம் வந்து பயன்படுத்த முடியாதா, இதெல்லாம் வந்து அணு ஆயுதமாக மாற்ற முடியாதா அப்படின்னா அதுக்கு வந்து அந்த அளவுக்கு வீரியம் கிடையாது. அது வந்து பவர் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம், ஆனால் அது வந்து வெப்பன்ஸ் கிரேடுக்கு பயன்படாது. இப்போ இந்த யுரேனியம் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு அணு ஆயுதம் இயங்குது அப்படின்னா 2 விதமா சொல்றாங்க. இதை வந்து பவர் ப்ரொடக்ஷனுக்கு இதே மாதிரி தான் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஒரு நியூக்ளியர் ஆபரேஷன்றது 2 விதமா நம்ம பிரிக்கலாம். நியூக்ளியர் ஃபிஷன், ஃபியூஷன் அப்படின்னு 2 இருக்கு. அதை கரெக்டா கண்ட்ரோல்டான ஸ்டேட்ல பண்ணோம் அப்படின்னா அது வந்து பவர் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனா அதை ஒரு ஆயுதமா மாத்தணும் அப்படின்னா அந்த அணு ஆயுதம் வந்து தயாராயிடும். யுரேனியம் 235 வந்து இப்போ நம்ம இங்க நிறைய பவர் ஜெனரேட்டர்ஸ்லாம் இருக்குல்ல, யுரேனியம் பவர் ஜெனரேட்டர்ஸ்லாம், அதுல வந்து ஒரு 5% தான் இருக்கும். வெறும் 5% தான் யுரேனியம் 235 இருக்கும். மற்றதெல்லாம் வந்து அது சார்ந்த மெட்டீரியல்ஸ் தான் இருக்கும். அதுக்கே வந்து அவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னா பியூர் வெப்பன்ஸ் கிரேட் யுரேனியமால் எவ்வளோ பெரிய பேரழிவை ஏற்படுத்த முடியும். இதுதான் இந்த மெட்டல்ஸை வந்து யூஸ் பண்ணுற விதம். ஈரான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த மாதிரி சுத்திகரிக்கவே இல்லை, எங்ககிட்ட அந்த மாதிரி யுரேனியம்லாம் கிடையாது, நாங்கள் வந்து பவர் ப்ரொடக்ஷன் தான் வச்சிருக்கோம் அப்படின்றாங்க. இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை அவங்க வந்து ஒரு வெப்பன்ஸ் கிரேட் யுரேனியம் என்ரிச் பண்ணாங்கன்னா அதனால தாக்குதல் நடந்ததுன்னா எங்களுக்கு தான் பெரிய பாதிப்பு, அதனால் நாங்கள் தான் பாதிப்படைவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த சண்டை வந்து போயிட்டு இருக்குது. யோசிச்சு பாருங்களேன், யாரும் உருவாக்காத ஒரு விஷயம், இயற்கையிலேருந்து கிடைக்கிற ஒரு விஷயம், அதனால இவ்வளோ பெரிய சண்டை வருது அப்படின்னா அது எவ்வளவு தீவிரமான விஷயமா இருக்க முடியும்ல. மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, பேரழிவுக்கான ஆயுதம் அப்படின்ட்டு. அப்படிதான் அணு ஆயுதமும். அணு ஆயுதம் இந்த மண்ணில் வந்து எங்கேயும் விழக்கூடாது அப்படின்றதுக்காக உலகம் முழுக்க எக்கச்சக்கமான நாடுகளில் மாணவர் அமைப்புகள், மருத்துவர் அமைப்புகள், அமைதியை விரும்புகிற பலரும் வந்து பேரணிகள் நடத்தியிருக்காங்க, நிறைய போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, அணு ஆயுதத்தினுடைய இம்பாக்ட் வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும். அது விழுந்ததுக்கு அப்புறம் அந்த மண் வந்து எதுக்குமே யூஸ் எல்லாம் போயிடும், கல் உருகிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. அவ்வளோ பெரிய ஒரு பேராபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இது. இந்தியாவினுடைய இந்த வெப்பன்ஸ் எப்படி உருவாக்குனாங்க அப்படின்றதையும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயங்களும் இதுதாங்க.